ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இந்த தேர்தல் நெருங்க 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 இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தங்க கட்சியை என்ன பண்ண பலப்படுத்தணும், தங்கள் கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, பிதற்றுகிறார். ரொம்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. நேத்திக்கு ஒரு பேச்சுனா இன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு காலையில ஒரு பேச்சுனா சாயந்தரம் ஒரு பேச்சு. பேச்சுகளை ஒரே கோர்வையில் அவர் வந்து என்ன பண்றாரு, நிப்பாட்ட மாட்டார். டைமுக்கு என்ன பண்றாரு, மாத்திட்டே இருக்கிறாரு. என்ன சொன்னாரு, விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றியும் தரக்குறைவா விமர்சிச்சார். நேற்று வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி காணாம போயிருச்சு அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்தா நாங்க சிறப்பு கம்பளம் விழுத்து என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம். நாங்க எதுக்கு உங்களுக்கு நேற்று வரைக்கும் காணாம போயிருச்சுங்களா, இன்னைக்குன்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் வந்து சக்தி உங்களுக்கு தேவை, அந்த பவர் எதுக்கு உங்களுக்கு தேவை, உங்களுக்கெல்லாம் என்ன சார் சொல்றது. இபிஎஸ் அவர்களுக்கான ஒண்ணு ஏதோ ஒண்ணு குழம்பி போயிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாரு. உண்மையிலேயே அவர் ஸ்டெடியா இல்ல. பாவம், அவரே குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா குழப்பி வச்சிருக்கிறாங்க அவரை. ஒரு பக்கம் பாஜக பிரஷர் கொடுக்குது, இன்னொரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, பிரஷர் கொடுக்குறாங்க. என்னதான் பண்ணுவாரு, ஒரு சைடு அடிச்சா பரவாயில்ல, 1000 சைடு சுத்தி சுத்தி அடிச்சா அவரு என்ன பண்ணுவாரு. ஆனா என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படின்றத ஒரு நிதானம் இல்லாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. கடந்த நாட்கள்ல என்ன சொன்னார்னா, விசிகா வந்து ஒரு பொருட்டே இல்ல, விசிகால எங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. விசிகா தலைவர் எந்த அர்த்தத்துல சொன்னாரு, உங்களுக்கு வந்து இந்த பாஜக கூட்டணியில வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அர்த்தத்துல சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகள், ஒன்னு திமுக அதிமுக, இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாடு ஆண்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக அதிமுக பாஜக போயிட்டு கரைய வேண்டாம், அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அவர் சொன்னாரு, நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரையே என்ன பண்றாரு, இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, கடுமையா பேசியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு, வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் சிவப்பு கம்பளத்தை விரித்து என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. என்ன அவசியம்? எடப்பாடி பழனிசாமிக்கு விசிகா ஒரு பொருட்டு இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி காணாம போயிருச்சு அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த 2 கட்சிகளை வாங்க வாங்க கூப்பிடுறீங்களே, என்ன ஒரு அவசியம் அப்படின்னா, விசிகா தன்னுடைய நிலைப்பாட்டை டைரக்டா சொல்லுச்சு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிஎம் மேடையில வச்சு கொண்டு பகிரங்கமா ஒரு தகவலை சொன்னார். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விசிகா உறுதுணையாக இருக்கும், தங்களுடைய சார்பா 25% ஓட்டை நாங்க திமுகவுக்கு கொடுப்போம் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா ஓப்பனா சொல்லிட்டாரு, முற்றுப்புள்ளி வைத்துட்டாரு. திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியே வரும் சொல்லிட்டு நாள்தோறும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கூட்டணியை எப்படியாச்சுன்னா ஒரு குட்டக்கலைக்கு வேலை பண்ணிடலாம்பா, பண்ணிட்டு எப்படியாச்சுன்னா விசிகாவை வெளியே வந்துடலன்னா, இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்குதுன்னா அது விசிகாவுக்கும் அப்படின்றத நிபுணமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா விசிகாவுக்குன்னு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 25% இருக்குது அப்படின்றத எல்லாருமே நம்புறாங்க. இதன் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, விசிகாவை தாம் பக்கம் கொண்டு வந்துட்டா தலித் ஓட்டுகள் சிந்தாம சதுராம நமக்கு வந்துரும். எதுக்கு திமுகவுக்கு போனோம், இந்த தலித் ஓட்டுகள் சிந்தாம சதுராம திருமாவளவன் அலேக்கா நம்ம பக்கம் கூட்டு வந்துட்டா அந்த 25% ஓட்டு சிந்தாம சதுராம நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. கடந்த காலத்துல எந்த அளவுக்கு விசிகாவை வந்து விமர்சிச்சாரோ, இன்னைக்கு விசிகாவை வந்து எங்க கூட்டணியில் ஐக்கியமாவுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் பாஜக என்ன பண்றாங்க, போட்டி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. ஆனா தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்ன சொன்னாரு, பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்கவே மாட்டோம். எந்த தைரியத்துல சார் கூப்பிடுறீங்க? பாஜகன்னு ஒரு கட்சி உங்க கூட கூட்டணி இருக்குது, பாஜக கட்சி கூட்டணி இல்லைன்னா கூட இவர் கூப்பிட்டா கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், அனலிஸ்டிக் பண்ணலாம். ஏன்னா கடந்த தினங்கள்ல திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க கூட பாஜகன்ற ஒரு புள்ளி இருக்குது, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டாரு. ஆனா மீண்டுமா என்ன பண்றாங்க, கூப்பிடுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில எதனா ஒரு விஷயத்தை என்ன பண்ணும், கலகத்தை ஏற்படுத்தணும். இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. இவங்க உண்மையா வந்து கூட்டணி வலுவா இருக்குது, எங்க கூட்டணியில குழப்பம் இல்ல, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் ஏன் அடுத்த கட்ட லெவல நீங்க எடுக்கல? உங்க கட்சியை உங்க கூட்டணியை அடுத்த லெவல் எடுத்துன்னு போறதுக்கு இவங்க ஏன் இது பண்ணல? அடுத்தவங்க கூட்டணியே நீங்க என்ன பண்றீங்க,
பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க கூட்டணி நீங்க பாருங்க. ராஜா சொன்னாரு, அடுத்த வீட்டு குழந்தையை எதுக்குப்பா எட்டி பாக்குறீங்க அப்படின்னாரு. அதேதான் திரும்பவும் கேட்கிறோம் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமிக்கும். உங்க வீட்டு குழந்தைய நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து நல்லா வளங்க ஐயா, வளர்ச்சி அடைய கொடுங்க. அடுத்தவங்க வீட்டு குழந்தை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? அந்த வீட்டுல இருந்து ஏமா பிச்சுக்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க என்னதான் கடப்பாரே இல்ல, நீங்க வந்து கோடாரியே போட்டு அடிச்சாலும் அந்த கூட்டணி சதறதுக்கு இல்ல, வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் திட்டவட்டமா தெரியுது. வைகோ அவர்களும் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, திருமாவளவன் அவர்களும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, கூட்டணி கட்சியில கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாமே திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம். சனாதனத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக இருக்கிற இந்த கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. இந்த கூட்டணி மாதிரி தேர்தல் கூட்டணி இல்ல, இது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணியை உடைக்கிறதுக்கு யாருமால முடியாது அப்படின்றத திமுக கூட்டணி நம்புது, ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா எதுனா ஒரு பந்த போட்டு எதனா ஒண்ணு செஞ்சு கலகத்தை ஏற்படுத்தி கூட்டணியை செதறடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க. இவங்க இந்த போக்கஸ்ல எல்லாம் அடுத்தவங்க கூட்டணி உடைக்கிறதுல காட்டுற போக்கஸ்ட் ஆர்வமும் தன்னுடைய கட்சியிலையும் கூட்டணியிலும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதை வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணல, ஏத்துக்கவே இல்லை. இன்னைக்கு இவங்க 2 பேரும் தன்னுடைய கூட்டணிக்கு வந்தா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கிறார்ல, இந்த லட்சணத்துல என்ன சொல்றாரு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, எங்க கூட்டணி வலிமையா இருக்குது, எங்க கூட்டணி அசைக்க முடியாது, இந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துருச்சு, இந்த கூட்டணியை பார்த்து ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு சொல்றாரு. இதுல இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இபிஎஸ்க்கு ஒரு பொது அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஒரு மேடை நாகரிகம் இருக்குதா தெரியல. பொதுமக்கள் கூடி இருக்கிற இடத்துல பொது வெளியில ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நீ வா போ, என்னப்பா போப்பா அப்படின்ற பேசுறது எந்த அளவுக்கு நாகரிகமா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவில்லை. என்னதான் அவருடைய பேச்சு மொழிகள் அப்படி இருக்கலாம், ஆனா பொது வெளியிலன்னு வந்துட்ட பொழுது, மேடை நாகரிகம்னு வந்துட்ட பொழுது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை எந்த அளவுக்கு தரைக்குறைவாய் பேசக்கூடாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமிக்கு 4 பேர் கத்து கொடுங்கப்பா அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. நீ உனக்கு என்னப்பா தெரியும், நீ என்ன பார்த்து பயப்படுற, வா நீ போ அப்படின்னு ஒரு முதல்வரை பார்த்து என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நாகரிகமா இருக்காது. அரசியல் கட்சி தலைவர்களுக்குள்ள என்னதான் வெறுப்புகள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், ஆனா அது வந்து பொது வெளியில வரும்பொழுது கொஞ்சம் நாகரிகம் கருதி பேசணும் எடப்பாடி பழனிசாமி. அடுத்த முறை அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரும்போது கொஞ்சம் மரியாதையா வார்த்தைகளை கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போற போக்குல பொய்களை சொல்றாரு, ஏகப்பட்ட பொய்களை சொல்றாரு. கொஞ்சம் நஞ்ச பொய்கள் இல்ல, ஏகப்பட்ட பொய்களை சொல்றாரு. பேசுங்க, பொய்களை சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் மரியாதைக்குரிய வார்த்தைகளை சொல்லி நீங்க என்ன பண்ண பேசணும். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், இப்போ இதுவே இவர் முதலமைச்சரா இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்காரு, இந்த வார்த்தைகளை சொல்லி திமுக யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுக சும்மா இருப்பாங்களா? ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு, ஸ்டாலினுக்கு என்ன பார்த்தா பயம், நீ உனக்கு என்னப்பா தெரியும், நீ யாரு, வா போ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றையில வந்து பேசுறாரு. இது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு சரியான கண்டனங்களை நிறைய பேர் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வார்த்தைகள்ல மரியாதைக்குரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கொள்ளப்படுது. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை மரியாதை குறைவா தரைக்குறைவா பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி சிவப்பு கம்பளத்தை விரித்து நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம், விசிகாவும் கம்யூனிஸ்டும் தாராளமா வரணும். கம்யூனிஸ்ட் என்ற கட்சியே காணாம போயிருச்சு திமுக கூட்டணியில. நீங்க விசிகாவை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு. நீங்க வந்து உங்க பாஜகன்ற கட்சியில உங்க கட்சியை கரைய வைக்க போறீங்க, காணாம வைக்க போறீங்க. நீங்களாம் எதுக்கு பேசுறீங்க? அடிமைத்தனத்தை பத்தி நீங்க பேசலாமா? நீங்க ரொம்ப அடிமையா இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அதிமுகவே அடிமையா கிடக்குது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எதிர்த்து எதுனா போல்டா பேச முடியுதா? அமித்ஷாவை விட்டுருங்க, இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்களை எதிர்த்து எதனா பேச முடியுதா? ஏன்னா பேச முடியாது. ஏன்னா பாஜகவை கண்டு அதிமுகவுக்கு பயம், பாஜகவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம், அமித்ஷாவையும் அண்ணாமலையும் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்களையே எதிர்த்து உங்களால கேள்வி கேட்க முடியலன்னா டெல்லியில இருக்கிறவங்களை எதிர்த்து நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? அதுதாங்க நிதர்சனமான உண்மை. இவங்களால எதுவுமே கேட்க முடியாது. கையை கட்டி வாயை பொத்தி இவங்க வந்து அமைதியா இருக்கவே முடியுமே கண்டி, இவங்களால எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அமித்ஷாவையும் பாஜகவையும் எதிர்த்து எதுவுமே குரல் கொடுக்க முடியாது. இப்பவே இந்த நிலைமைனா இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டா தமிழ்நாடு எந்த கதியில போய் நிற்கும் அப்படின்றது
எல்லாருமே யோசித்து பார்த்துக்கங்க அப்படின்றது தான் வேண்டுகோளா இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, யாருமே எங்க கூட்டணி பத்தி யாரை பரிதபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிச்சை கேட்கிறாரு. விசிகா வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கிற லெவலுக்கு கூட்டணி பிச்சை கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு புள்ளியில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது இந்த அளவுக்கு கம்பீரமா இருந்தாரு. எங்க கூட்டணியில அசைக்க முடியாது தெரியுமா, பாஜக அதிமுக கூட்டணி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, இந்த கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிக்காரங்களை விமர்சிச்சுட்டு கடுமையா விமர்சிச்சாரு. விசிகாவையும் கடுமையா விமர்சிச்சாரு, கம்யூனிஸ்டுகளை கடுமையா விமர்சிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு, நாங்க வாங்க சிவப்பு கம்பளத்தை என்ன பண்றோம் விரித்து காத்துட்டு இருக்கிறோம், நீங்க வாங்க ஐயா விசிகா வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. ஆனா ஒருத்தரும் சட்டம் பண்ற மாதிரி தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்றாரு, வழி மேல விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். பார்த்து பார்த்து கண்கள் பூத்துதான் போகும், இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துதான் போவார். ஏன்னா திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, விசிகா நாங்க திமுகவை மீண்டுமாய் வெற்றி அடைவதற்கு 25% ஓட்டை நாங்க வாங்கி கொடுப்போம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் ஏமாந்து போகிறார் அப்படின்றதா நிதர்சனம் உண்மை. எடப்பாடி பழனிசாமி விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சிவப்பு கம்பளத்தை விரித்து கொண்டு கூட்டணி பிச்சை கேட்கறது என்ன பண்றாரு, கையேந்தி நிக்கிறாரு. இதுக்கு ஆதரவு தருவாங்களா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.